this one particular truth இந்த ஒரு குறிப்பிட்ட சத்தியம் will change you அது உங்களை மாற்றும் as a supernatural believer. இயற்கைக்கு மேற்பட்ட அசாதாரண விசுவாசியாய் மாற்றும். Every believer, come on, listen to me. Every believer, ஒவ்வொரு விசுவாசியும் is a supernatural person. அசாதாரண நபர். Natural life is not natural for a believer. ஒரு விசுவாசிக்கு சாதாரண வாழ்க்கை அது சாதாரண வாழ்க்கையே இல்ல. Natural realm is not your realm. ஒரு சாதாரண மண்டலம் உங்க மண்டலமே இல்ல. Natural world is not your world. சாதாரண உலகம் உங்க உலகம் இல்ல. Natural world is for a natural man. இயற்கை உலகம் இயற்கை மனிதனுக்கு. Very important truth, brother. இது மிக முக்கியமான சத்தியம் சகோதரா. The moment you put your faith in Jesus, எந்த நொடியிலே நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைத்தீர்களோ that moment அந்த நொடியிலே you were transferred from natural realm into supernatural realm. நீங்கள் இயற்கை மண்டலத்திலிருந்து அசாதாரண மண்டலத்திற்கு கடத்தப்பட்டு விட்டீர்கள். Now whether you believe it or not, you are in a supernatural realm. இப்பொழுது நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அசாதாரண மண்டலத்துக்குள் இருக்கிறீர்கள். But you live as a natural man because of the lack of this knowledge. இந்த அறிவு இல்லாததினாலே நீங்கள் சாதா மனுஷனை போல வாழ்றீங்க. My people live a natural life for lack of knowledge. என்னுடைய மக்கள் சாதாரண வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அறிவின்மையினாலே. You think naturally. நீங்கள் நினைப்பதே சாதாரண நினைப்பு. You talk naturally. நீங்கள் பேசுவதும் இயற்கையாய் பேசுகிறீர்கள். Your ministry is a natural ministry. உங்களுடைய ஊழியமே சாதாரண இயற்கை மண்டல ஊழியம். Everything is natural. எல்லாமே சாதாரணமானது. Because ஏனென்றால் you have never seen yourself as a supernatural. நீங்கள் உங்களையே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு மனிதனாக நீங்கள் பார்க்கவில்லை. This truth, இந்த சத்தியம், God is interested in changing your thoughts, your look, your words, your family, your ministry as supernatural. ஆண்டவர் உங்களுடைய நினைவை, உங்களுடைய பேச்சை, உங்களுடைய நடக்கையை, உங்களுடைய குடும்பத்தை இயற்கைக்கு மேற்பட்டதாக மாற்ற விரும்புகிறார். People talk about great commission, great commission, great commission. ஜனங்கள் பிரதான கட்டளை பிரதான கட்டளை பிரதான கட்டளையை பிரதானமா பேசுறாங்க. Last commission of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை. What is that? அது என்னது? They say go into all the world. உலகம் முழுவதும் செல்லுங்கள். Preach the gospel to every creature. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Make them disciples. அவர்களை சீடர்களாக்குங்கள். Baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை எழுப்புங்கள். That's half commission. அது பாதி கட்டளைதான். What did Jesus say? இயேசு என்ன செய்தார்? சொன்னார், He that believes me என்னிலே விசுவாசமாயிருக்கிறவன் and baptized shall be saved. அதுவும் அதுல இருக்குது. என்னை விசுவாசம் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்னுடைய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். And these signs, everybody say these signs, இந்த அடையாளங்கள், these signs இந்த அடையாளங்கள் shall follow, அது பின்தொடரும், shall follow, அது பின்தொடரும், not may or may not, அது பின்தொடரும் இல்ல அப்படின்னு இல்ல, shall follow, அது கட்டாயம் தொடரும், them that believe. அவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தொடரும். Not apostles only, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, not prophets only, தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரமல்ல. if you are a believer, நீங்கள் விசுவாசியாயிருந்தால் these signs இந்த அடையாளங்கள் shall follow you. கட்டாயம் உங்களை பின்தொடர்ந்து வரும். What is the condition? என்ன அதனுடைய கட்டளை? Belief. விசுவாசி. What belief? எதை நம்ப வேண்டும்? விசுவாசிக்க Jesus வேண்டும். is the Son of God. இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன். So you are already a believer. ஏற்கனவே நீ விசுவாசி. So these signs shall follow you. ஆகவே இந்த அடையாளங்கள் உன்னை பின்தொடர்ந்து வரும். What's the number one sign? எது முதலாவது அடையாளம்? Supernatural இயற்கைக்கு மேலான authority. அதிகாரம். Everybody says supernatural
இயற்கைக்கு மேலான authority. அதிகாரம். Everybody say supernatural. எல்லாரும் சொல்லுங்க இயற்கைக்கு மேலான authority. அதிகாரம். What is that? அது என்ன? In my name. என் நாமத்தில். In my name. என் நாமத்தில். They will cast out the devil. நீங்கள் சாத்தானை துரத்துவீர்கள். Is it natural authority or supernatural authority? இது சாதாரண அதிகாரமா அசாதாரண அதிகாரமா? சொல்லுங்க. சூப்பர் நேச்சுரல். Okay, then he said, பிறகு அவர் சொன்னார், in my name. என்னுடைய நாமத்திலே They will speak in new language that they have never invented. என்னுடைய நாமத்திலே நீங்கள் புது பாஷை பேசுவீர்கள், இதுவரை கண்டுபிடிக்காத பாஷை. Is it natural language or supernatural language? அது சாதாரண பாஷையா அசாதாரண பாஷையா? சொல்லுங்க. So everybody say, every believer சொல்லுங்க, எல்லா விசுவாசியும் is a supernatural person. இயற்கைக்கு மேலான நபர். The moment you put your faith in Jesus, இயேசுவின் மேலே உங்களுடைய விசுவாசம் வைக்கிற அந்த தருணத்திலே you jump from natural world into supernatural world. நீங்கள் இயற்கை உலகத்திலிருந்து இயற்கைக்கு மேலான அசாதாரண உலகத்தில் குதித்து See, I விடுகிறீர்கள். am laying the foundation now. இப்பொழுது நான் உங்களுக்கு அடிப்படை உபதேசத்தை போட்டுக் கொண்டிருக்கிறேன். Even if you know this truth, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தாலும் get brainwashed once again. மறுபடியும் அந்த சத்தியத்தாலே உங்களுடைய மூளையை நிரப்புங்க. Then பிறகு your authority உங்களுடைய அதிகாரம் doesn't come from man. அது மனிதனிடத்திலிருந்து It's வருகிறது. not a natural authority. அது இயற்கையான அதிகாரம் It's அல்ல. a supernatural அது authority. இயற்கைக்கு மேற்பட்ட அதிகாரம். You have it. அது உங்களுக்கு இருக்குது. You have it. நீங்கள் If பெற்றிருக்கிறீர்கள். you are a believer, நீங்க ஒரு விசுவாசினா every demon will obey you, must obey you. எல்லா பிசாசுகளும் உங்களுக்கு கீழ்ப்படியும், கட்டாயம் படிஞ்சு தான் If ஆகணும். it doesn't obey, அது கீழ்ப்படியலைனா it's not demon's problem, it's your problem. அது பிசாசு கிட்ட பிரச்சனை இல்ல, உங்கள்ட்ட ஏதோ பிசாசு பிரச்சனை இருக்கு. Everybody says supernatural authority. இயற்கைக்கு மேலான அதிகாரம், Supernatural language. இயற்கைக்கு மேலான மொழி, And supernatural boldness and protection. இயற்கைக்கு மேலான தைரியம், இயற்கைக்கு மேலான பாதுகாப்பு. They will take a snake அவர்கள் பாம்பை எடுப்பார்கள் and throw it. அதை வீசுவார்கள். Is it natural protection or supernatural protection? இயற்கையான பாதுகாப்பா இயற்கைக்கு மேற்பட்ட பாதுகாப்பா? பாம்பு பிடிச்சி உங்களை 100 முறை கொட்டுனாலும் நீங்க அடுத்து விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. Even snake bite you 100 times, you will play with that snake. I didn't say it. நான் அதை சொல்லல. The head of the church said it. சபையின் சிரசானவர் அதை சொல்லி The இருக்கிறார். head of the church said it. சபையின் சிரசானவர் Supernatural protection. இயற்கைக்கு மேலான பாதுகாப்பு. Supernatural protection. இயற்கைக்கு மேலான பாதுகாப்பு. Even if they drink something very deadly poison, எந்த ஒரு விஷம், சாவுக்கு ஏதுவான எந்த விஷத்தை குடித்தாலும் it will not touch their digestive system or any system. அவர்கள் வயிற்றுக்குள்ள போய் அஜீரண பகுதிகளிலே ஒன்றுமே செய்யாது, அது அஜீரணமாய் போயிடும். Supernatural immune power. இயற்கைக்கு மேற்பட்ட எதிர்ப்பு சக்தி. சொல்லுங்க வாயை திறந்து. வாயை திறந்து open your mouth and confess Supernatural it. immune power. இயற்கைக்கு மேற்பட்ட எதிர்ப்பு சக்தி. Then பிறகு supernatural power. இயற்கைக்கு மேலான வல்லமை. They shall just lay their hands on the sick. அவர்கள் வியாதியஸ்தர்களை அப்படியே பொட்டுன்னு கை வைப்பாங்க, Sick shall. பட்டுன்னு சுகமாயிருவாங்க. I have எனக்கு இருக்கு supernatural authority. இயற்கைக்கு மேற்பட்ட அதிகாரம், Supernatural language. இயற்கைக்கு மேற்பட்ட பாஷை, Supernatural protection. இயற்கைக்கு மேற்பட்ட பாதுகாப்பு, Supernatural immunity. இயற்கைக்கு மேற்பட்ட எதிர்ப்பு சக்தி, Supernatural power. இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமை. In short, குறுக்கி சொல்லணும்னா I am a super person. நான் அசாதாரண 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 மனிதன். So this night, இந்த இரவு I want to tell you நான் உங்களுக்கு சொல்ல one of விரும்புகிறேன். the very important teaching, but unfortunately the church is ignoring it மிக முக்கியமான or not emphasizing it as it should emphasize. எப்படியோ சபையானது இந்த முக்கியமான சத்தியத்தை அதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அதை முக்கியப்படுத்தாத ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm going to tell you, I'm going to give you a key.
நான் உங்களுக்கு ஒரு திறவுகளை கொடுக்க போகிறேன். That will open a new supernatural world for you. உங்களுக்கு புதிய இயற்கைக்கு மேற்பட்ட உலகத்துக்கு திறந்து கொடுக்கிற ஒரு திறவுகோல். When you know this, இதை நீங்கள் அறிந்து கொண்டால் then you will begin to prophesy. நீங்கள் உடனே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். You will begin to see visions. நீங்கள் தரிசனங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். Then you will begin to see dreams. பிறகு கனவுகளை காண ஆரம்பிப்பீர்கள். Then you will enter into healing ministry. நீங்கள் பிறகு சுகமளிக்கும் ஊழியத்தில் போக ஆரம்பிப்பீர்கள். Then you will go into deliverance ministry. பிறகு விடுதலை ஊழியத்திற்குள் போக ஆரம்பிப்பீர்கள். Then your character will begin to develop. பிறகு உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். Every day you will be different. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் இருப்பீர்கள். Not 5 years the same anointing. 5 வருஷத்துக்கு அதே அளவுல ஊழியம் இருக்காது. The same struggle. அதே போராட்டம். The same character. அதே குணாதிசயம். The same weakness. அதே பலவீனம். It's not God. அது தேவன் அல்ல. Every day. ஒவ்வொரு நாளும். When you know this truth, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வரும்போது next year, அடுத்த வருஷம், if you start practice from today to next year, இந்த நாளிலிருந்து அடுத்த வருஷம் வரை நீங்க செய்தால், and if you turn back, நீங்க திரும்பி பார்த்தால், this 1 year would be so much transformation in your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வருஷமும் அவ்வளவு பெரிய உருமாற்றத்தை கொண்டு வரும். My only burden என்னுடைய ஒரே பாரம் is to tell you how. நான் எப்படி என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. It's not telling your problem. உங்க பிரச்சனையை சொல்வதல்ல, how you can overcome. எப்படி அதை நீங்கள் ஜெயிப்பது. To say this, இதை சொல்வதன் மூலமாய் I am qualified. நான் அதை சொல்வதற்கு தகுதி படைத்திருக்கிறேன். So many years, இத்தனை வருடங்களாக I have seen the battles. நாங்கள் யுத்தங்களை பார்த்திருக்கிறேன். I have seen the battles. யுத்தங்களை பார்த்திருக்கிறேன். Inside battle, outside battle. உள்ளே யுத்தம், வெளியே யுத்தத்தையும் Ministry பார்த்திருக்கிறேன். battle, family battle. குடும்பத்திலே யுத்தத்தையும் பார்த்திருக்கிறேன், வெளியிலேயும் ஊழியத்திலையும் பார்த்திருக்கிறேன். Physical battle, emotional battle. சரீர யுத்தங்கள், உணர்ச்சி யுத்தங்கள், Spiritual battles. ஆவிக்குரிய யுத்தங்கள், Strongholds of the nations. தேசத்தினுடைய கட்டுகளில் இருக்கிற யுத்தங்கள். But how could I survive? ஆனாலும் எப்படி இதையெல்லாம் சந்தித்து நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். How could I keep my anointing? என்னுடைய அபிஷேகத்தை எப்படி காத்துக்கொண்டேன். How could I keep adding from one revelation into another revelation? ஒரு வெளிப்பாட்டிலிருந்து மற்ற வெளிப்பாட்டுக்குள்ளாக எப்படி நான் அதிகமாய் போகிறேன். How could I keep my purity? என்னுடைய பரிசுத்தத்தை நான் எப்படி காத்துக்கொள்கிறேன். I'm going to give you one of the very important keys. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு திறவுகோலை கொடுக்க போகிறேன். How many of you are ready for that? You know what is that? அது என்ன தெரியுமா? Speaking in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது. Everybody say it. எல்லாரும் சொல்லுங்க. Speaking in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. Speaking in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. Praying in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. Praying in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிப்பது. Praising in tongues. துதிப்பு, அந்நிய பாஷையில் துதிப்பது. Dancing in tongues. அந்நிய பாஷையில் நடனமாடுவது. Bible reading in tongues. அந்நிய பாஷையிலே வேதத்தை வாசிப்பது. Fasting in tongues. அந்நிய பாஷையிலே உபவாசிப்பது. Crying in tongues. அந்நிய பாஷையிலே அழுவது. Laughing in tongues. அந்நிய பாஷையிலே சிரிப்பது. Prophesying in tongues. தீர்க்கதரிசனம், அந்நிய பாஷையிலே தீர்க்கதரிசனம் சொல்லுவது. tongues. பாச அந்நிய பாஷை. Hallelujah. Hallelujah. So some of the things now I want to tell you this night. இந்த இரவு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Then I'm going to release that river. பிறகு அந்த ஆறை உங்களுக்கு அவிழ்த்து விட விரும்புகிறேன். I am going to release that entrance door to the supernatural. இயற்கைக்கு மேற்பட்ட அந்த கதவு, திறவுகோலை, அந்த கதவை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். So once when you know it and begin to put it into practice, நீங்கள் ஒரு முறை அறிந்து கொண்டு அதை பயிற்சியிலே நீங்கள் கொண்டு வரும்போது, some of the things that you never dreamed of having, you will begin to have it. நீங்க இதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க கனவு காணாத காரியத்தை கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Such a powerful thing. இது அவ்வளவு வல்லமையான காரியம். Hallelujah. Hallelujah. Everybody say hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. What it means to me. அது எனக்கு என்னங்கிறது தெரியும். I said I'm not repeating any of my sermon. என்னுடைய செய்திகளிலே எதையுமே நான் திரும்பி செய்ததில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். When I need a revelation, எனக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். I go into tongues. நான் அந்நிய பாஷையிலே போகிறேன். Till I get the revelation. நான் வெளிப்பாடை பெறும் வரையிலே. Sometimes I pray in tongues for an hour. சில நேரங்களில் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். If the revelation doesn't come, I go into 2. நான் வெளிப்பாடு வரலன்னா 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். Then I go into 3 hours. 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். Then I go into 4 hours. 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன். Sometimes I start in the night and finish in the morning. சில நேரங்களில் இரவு தொடங்கி காலை வரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Oh, praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பது. Such a power, brother. அதுல அவ்வளவு வல்லமை இருக்கு சகோதரா. If you know what it means to pray in the Holy Ghost, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், you are different. நீங்கள் வித்தியாசமானவர். You are different.
different. நீங்கள் வித்தியாசமானால் People talk to me about the Holy Spirit. என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஜனங்கள் பேசுவார்கள். They boast about the Holy Spirit. பரிசுத்த ஆவியை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். The power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் வல்லமை, the cleansing power, கழுவுகிற வல்லமை, the miracle power, அற்புத வல்லமை, the healing power. ஆவியானவருடைய சுகமாக்கும் வல்லமை. Listen to me. நல்லா கவனிங்க. Holy Ghost has all the power. பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. All the power in him. அவருக்குள்ள எல்லா வல்லமையும் இருக்குது. But ஆனால் what's the use to you? உனக்கு அதனால என்னையா பிரயோஜனம்? Unless you allow him to impart that power in your spirit. அவர் வச்சிருக்கிற வல்லமையை உன் ஆவிக்குள்ளே அவர் கொடுப்பதற்கு அனுமதிக்காத வரையிலே அதனால உனக்கு என்ன லாபம்ங்கற? சொல்லுங்க. yes or no? சொல்லுங்கயா, ஆமாவா இல்லையா? Jesus died on the cross. சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். He bought all the blessings. அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்தார். But unless you receive him, நீங்க அவரை நீங்க பெற்றுக்கொள்ளலைனா what's the use? என்னங்க அதனால லாபம்? So listen to me. சொல்றத கவனிங்க. All the Holy Ghost power பரிசுத்த ஆவியானுடைய சகல வல்லமையும் will begin to work in your life உங்களுடைய வாழ்க்கையிலே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் when you allow him to pray through you. அவர் உங்கள் மூலமாக ஜெபிக்க விட்டு கொடுக்கும்போதுதான். Hallelujah. Hallelujah. The Holy Spirit's number one help பரிசுத்த ஆவியானுடைய முதலாவது ஆசீர்வாதம் is done in your prayer life. அது உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே செய்யப்படுகிறது. I challenge you. உங்களுக்கு நான் சவால் கொடுக்கிறேன். How many of you are ready to accept my challenge? என்னுடைய சவாலை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள For இருக்கிறீர்கள்? next 3 months, 6 months, அடுத்த 6 மாதங்களுக்கு every day 1 hour you pray in tongues. ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில ஜெபித்து பாருங்க. Next 6 months, அடுத்த 6 மாசத்துல every day 1 hour. ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம். And tell me what happens to you. என்ன உங்களுக்கு நடந்துச்சுன்னு பிறகு சொல்லு. அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது. 1 hour. ஒரு மணி நேரம். Everybody say 1 hour. சொல்லுங்க எல்லாரும் ஒரு மணி நேரம். Praying in the Holy Ghost. and பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பது Daily. தினந்தோறும். Try it. செய்து பாருங்க. Try it. அத முயற்சி பண்ணுங்க. You can use every single minute of your travel time. உங்களுடைய பயணத்தின் ஒவ்வொரு நொடியையும். If there is a traffic jam, அங்க ஏதாவது டிராபிக் ஜாம் வந்து விட்டால், that's the greatest blessings for you. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த நேரம் அந்நிய பாஷை பேச Try it. முயற்சி பண்ணுங்களேன். செய்வீங்களா? If you are not a tongue talker, நீங்க பாஷை பேசுகிறவரா இல்லாவிட்டால், you don't know what you miss. நீங்க எதை இழக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. Hallelujah. Hallelujah. Listen to me very carefully. நான் சொல்றது ரொம்ப கவனமாய் கவனிங்க. This language, everybody say this supernatural language, எல்லாரும் சொல்லுங்க, இந்த இயற்கைக்கு மேலான பாஷை will make you different. உங்களை வித்தியாசமான ஆளாக்கும். Or you can say it with me, different kinds of tongues எல்லாரும் சொல்லுங்களேன், பற்பல பாஷை will make you a different person. உங்களை வித்தியாசமான ஆளாய் மாற்றும். Amen. ஆமென். The glory will shine. உங்களுக்குள்ள இருந்து மகிமை வெளிப்படும். That glory will draw the people. அந்த மகிமையே ஜனங்களை இழுத்து வரும். Your preaching would be different. பிரசங்கம் வித்தியாசமாக இருக்கும். You need not shout to create power. நீங்கள் வல்லமையை கொண்டு வருவதற்கு சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. Even when you whisper, நீங்க மெல்ல பேசினா கூட the power will flow and fill the place. வல்லமை வந்து ஜனங்களை மூடும். And if you increase it into 2 hours, நீங்கள் 2 மணி நேரமாய் அதை அதிகரித்தால், supernatural miracles will begin to happen. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். Stop, practice it. அதை பயிற்சிவீங்க. Hallelujah. Hallelujah. Number 1, முதலாவது tongues of revelation. வெளிப்பாடு. அந்நிய பாஷையிலே வெளிப்பாடு. Tongues of revelation. வெளிப்பாட்டு பாஷை. Or அல்லது that speaking in the new language புதிய பாஷையிலே பேசும்போது is a revealing language. அது வெளிப்படுத்துகிற ஒரு பாஷை. That's a revealing language. அது வெளிப்பாட்டு பாஷை. Any revelation you need, உங்களுக்கு தேவையான எந்த வெளிப்பாடாக இருந்தாலும் you can get it just by praying in the Holy Ghost. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். Listen to me. கவனியுங்கள். Number 2, இரண்டாவது tongues of rejuvenation. அது உங்களை புதுப்பிக்கிற பாஷை. Tongues of rejuvenation. அது புதுப்பிக்கும் பாஷை. People talk about rejuvenation. ஜனங்கள் புதுப்பித்ததை குறித்து சொல்றாங்க. புதிய சக்தி அப்படி. Renewal. அது புதுப்பித்தல். Tongues of refreshing. அது உங்களை ஆறுதல் படுத்துகிறது. Tongues of repose.
அது உங்களை புதுப்பிக்கிறது. Okay, it's a tongues of rejuvenation. அது உங்களுக்கு புதிய உந்து சக்தியை, ஆக்க சக்தியை கொடுப்பது. When you constantly pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையிலே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தால் there is no wear and tear. அங்கே தளர்ச்சியே உங்களுக்கு இருக்காது, களைப்பு இருக்காது. There is no exhaustion. அங்கே ஒரு களைத்து போகிற நிலைமை இருக்காது. You will get exhausted. நீங்கள் சோர்ந்து போவீர்கள். Again you will renew it. மறுபடியும் புதுபலன் பெறுவீர்கள். And your hands will hang down. உங்களுடைய கரங்கள் தளர்ந்து விடும். Again you will rise up. மறுபடியும் நீங்கள் எழும்புவீர்கள். It's just a rejuvenation system is inbuilt in your spirit. உங்களுடைய ஆவிக்குள்ளாகவே உங்களை புது பலத்தோடு எழுப்பி விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. No tongue talking believer can go one step behind. அந்நிய பாஷை பேசுகிற எந்த ஒரு விசுவாசியும் ஒரு அடி பின்னால போக மாட்டான், பின்வாங்கி போக மாட்டான். Need not go one step backward. அவன் ஒரு அடி பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. There is a pushing force in you. உனக்குள்ளாக உன்னை முன்னே தள்ளுகிற உந்து விசை இருக்கிறது. Let me repeat. நான் திரும்ப சொல்லுகிறேன். No tongue talking believer can stay in one place for a long time. அந்நிய பாஷை பேசுகிற ஒரு விசுவாசி ஒரே இடத்திலே நீண்ட நாட்கள் நிற்க முடியாது, இருக்க வேண்டியதில்லை. Every day, ஒவ்வொரு நாளும் you can go one step ahead. நீங்கள் ஒரு அடி முன்னே போய் கொண்டே இருப்பீர்கள். Progress. நீங்கள் முன்னேறி செல்லுவீர்கள். How many of you understood this? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? Number 3. மூன்றாவதாக tongues of refining. அது உங்களை சுட்டரிக்கிற ஒரு பாஷை, சுட்டரிக்கும் பாஷை. This is a language that purges you in and out. உள்ளும் வெளியும் உங்களை சுத்திகரிக்கும், சுட்டரிக்கும் பாஷை. This is a language that can deal with all your natural weaknesses. உங்களுடைய சகல இயற்கை பிரகாரமான பலவீனங்களையும் இது கவனித்து விடும். Refining. அது உங்களை சுத்திகரிக்கும். It's a tongues of fire. அது அக்கினி நாவு. Everybody say tongues of fire. அக்கினி நாவு. Shout it again. Tongues of fire. எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, அக்கினி நாவு. People talk about hearts of fire. ஜனங்கள் சொல்லுவார்கள் அக்கினி குதிரை, chariots of fire, அக்கினி ரதங்கள், glory fire, மகிமையின் அக்கினி. all those fire brother starts with the tongues of fire brother. இந்த எல்லா அக்கினியும் இந்த நாவு அக்கினியில், பாஷை அக்கினியில் இருந்து தான் புறப்படுது. When you pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது the literal fire can fall on the people. ஜனங்களின் மேலே எழுத்தின் பிரகாரமான அக்கினி வந்து இறங்கும். That fire will purge all your inborn basic nature. அது உங்களுடைய பிறவி குணங்களை எல்லாம் சுட்டரித்து விடும். Hallelujah. Hallelujah சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. It creates such a transformation. அது அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை உண்டாக்கும். Hallelujah. Hallelujah. Then how many I said? எத்தனை நான் சொல்லி இருக்கிறேன்? 3, 4. நான்காவது, it's tongues of wrestling. அது யுத்தத்தின் பாஷை. tongues of wrestling. அது யுத்தத்தின் பாஷை. Or it's a tongues of revolting against the powers of darkness. இருளின் அந்தகார சக்திகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு பாஷை. With this language, இந்த பாஷையின் மூலம் you can turn your battle always from victory to victory to victory. உங்களுடைய யுத்தத்தை ஜெயத்தின் மேல் ஜெயமாக கொண்டு செல்லலாம். Don't talk to me about the devil attack. You have a powerful language that can destroy every single wiles of the devil. நீங்க சாத்தான் செய்தான், சாத்தான் தாக்கிட்டான் அப்படிங்கற பத்தி சொல்லாதீங்க. நீங்க இந்த பாஷையின் மூலமாக சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் அடித்து நொறுக்க முடியும். Every trick of the devil. சாத்தானின் எல்லா தந்திரங்களையும். Where is it? எங்க இருக்குது? In your tongues. உங்க நாக்குல தான் இருக்குது. Then பிறகு tongue of reigning and ruling. அது ஆளுகையின் நாவு, பாஷை, ஆளுகை பாஷை.
With this language, இந்த பாஷையின் மூலம் you can rule your body, உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆள முடியும். you can rule your circumstances, உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் ஆள முடியும். you can rule and dominate everything around you, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். and you can be refilled with the fullness of God. தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால் நீங்கள் நிரப்பப்பட முடியும். Praying in tongues, அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது, praying God's mysteries. தேவனுடைய ரகசியங்களை பேசுவது. You want to know God's secret? தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Let me ask you, do God have some secrets that he has not revealed it to us? நமக்கு இதுவரை வெளிப்படுத்தாத சில ரகசியங்களை தேவன் வைத்திருக்கிறாரா இதுவரை? சொல்லுங்க. How much God's mysteries? தேவனுடைய ரகசியங்கள் எவ்வளவு? Shall I tell you? உங்களுக்கு சொல்லட்டுமா? Even you pray in tongues for 100 years, 100 வருஷத்துக்கு நீங்க அந்நிய பாஷையில ஜெபித்தாலும் still you cannot exhaust the storehouse of God's wisdom and God's secrets. தேவனுடைய ஞானத்தின் அந்த பண்டகசாலையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. If you pray in tongues 1 hour every day, ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபித்தால், to that level you can draw from the storehouse of God's secrets. அந்த அளவுக்கு தான் தேவ ரகசியங்களின் பண்டகசாலையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பெற்றுக்கொள்ள முடியும். If you know this secret, இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், you will like to say, brother, I want to pray 8 hours non-stop in tongues, brother. அந்நிய பாஷையில 8 மணி நேரம் நிறுத்தாமல் ஜெபிக்க விரும்புறேன் பிரதர் ன்னுவீங்க. Okay, do it. ஓகே, செய்யுங்க. What will happen? என்ன நடக்கும்? To that revelation of the divine mysteries will come into your spirit. உங்களுடைய ஆவிக்குள்ளாக அந்த தெய்வத்துவத்தின் ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. If you know God's secrets, brother, நீங்கள் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டால் சகோதரனே, everything is clear and open. எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். Hallelujah. Hallelujah. Many times people tell me, அநேக நேரங்களில் ஜனங்கள் சொல்வார்கள், how come that you preached from the word every time something new? ஒவ்வொரு முறையும் நீங்க பேசும்போதெல்லாம் புதுசா இருக்குது, அது எப்படின்னு கேட்பாங்க. For example, உதாரணத்துக்கு praying in tongues. அந்நிய பாஷையில ஜெபிப்பது. My people, என்னுடைய ஜனங்கள், my staff and my family, என்னுடைய குடும்ப நபர்களுக்கு, they hear me for 29 batches. 29 batchesல பாத்துக்கிட்டு இருக்காங்க பிரிவுகள்ல. But every time I give something new. ஒவ்வொரு முறையும் நான் புதுசா ஒன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். How is it possible? அது எப்படி முடியும்? Just by praying in the Holy Ghost. அந்நிய பாஷையில ஆவிக்குள்ள ஜெபிக்கிறதுனாலே. Hallelujah. Hallelujah. I was in Germany for last month. கடந்த மாதத்திலே நான் ஜெர்மனியில இருந்தேன். Wherever I go, the people tell me, how come? எப்படி வருகிறது உங்களுக்கு என்று நான் எங்கெல்லாம் போறேன்னா ஜனங்கள் சொல்றாங்க, You don't open the Bible. நீங்க பைபிளை திறக்கிறது இல்ல. Then how do you speak for hours? எப்படி மணிக்கணக்காக பேசுகிறீர்கள்? And with this word we read it 100 times. இந்த வார்த்தையை நாங்க 100 தடவை வாசித்திருக்கிறோம். But why we didn't see this concept? இந்த கருத்தை நாங்கள் ஏன் இதுவரை பார்க்கவில்லை? It's not because Ezekiel has super brain. எசேக்கியாவுக்கு மேலான மூளை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. I know the super language. எனக்கு இயற்கைக்கு மேலான பாஷை தெரியும். Pray in tongues. அந்நிய பாஷையில ஜெபிப்பது. I tell you, brother, பிரதரே, உங்களுக்கு சொல்லுகிறேன், if you know this secret, இந்த ரகசியம் உங்களுக்கு தெரிந்தால், I pray in tongues so much, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது அவ்வளவு இருக்கிறது, even when people come to you for counseling, உங்களுக்கு ஆலோசனைக்கு ஜனங்கள் வந்தாலும் கூட, before they open their mouth, அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி you will have the answer. உங்களுக்கு பதில் இருக்கும். That wisdom will be there. அங்கே அந்த ஞானம் இருக்கும். Sometimes you will wonder why this person doesn't know the answer is so simple, why he is breaking his head. இந்த பதில் இவ்வளவு எளிதாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு நாளா போட்டுஇருந்தால் மண்டையை உடைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. Listen to me. நான் சொல்றத கவனிங்க. The greatest blessing under heaven is knowing God's mysteries. வானத்தின் கீழே தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதுதான் பெரிய சக்சஸ். 1 Corinthians 14 1 கொரிந்தியர் 14 2-3 says, 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, he that prays in tongues அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவன் doesn't speak to men, மனிதனிடத்திலே பேசாமல், but he speaks to God. அவன் தேவனிடத்திலே பேசுகிறான். The mysteries in his spirit to God. அவனுடைய ஆவியிலே தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான். ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Another question. இன்னொரு கேள்வி. Is it a mystery for God or mystery for the tongue talker? அது அந்நிய பாஷை பேசுகிறவருக்கு ரகசியமா அல்லது தேவனுக்கே ரகசியமா?
Don't think that it is a mystery secret to God. Amala, I speak to him secret. Ori pakka tolbasa. I didn't know it, Ezekiel. Only now you are telling me. Army lospe kikering nalab roto. Oh, thank you for telling me this information. No, God knows everything. நீங்க அந்நிய பாஷையில பேசும் பொழுது நீங்க ரிம்பா ஹசோ தொத்தோ ராமா கர உடனே கர்த்தர் அங்க இருந்து கொண்டு ஐயோ நீ பேசுற பாஷை இதுவரை நான் கேட்டதே இல்லையா, இப்பதான் எனக்கு அந்த ரகசியமே நீ விளங்கிடுச்சு. பேசுறியா, அந்த ரகசியம் இப்பதான் எனக்கு விளங்குதுன்னு அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டு கேட்பாரு நினைக்காதீங்க. There is no mystery for God. தேவனுக்கு ரகசியம் என்று ஒன்றே இல்லை, அவர் அறியாததே ஒன்றுமில்லை. All his mysteries எல்லா அவருடைய அதிக ரகசியங்களும் are only mysteries to you and me. அது உங்களுக்கும் எனக்கும் தான் ரகசியம். Or hallelujah. அல்லேலூயா சொல்லக்கூடாதோ? Hallelujah. Hallelujah. The greatest blessing of praying in tongues. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது மூலமா இருக்கிற பெரிய You know ஆசீர்வாதம். God's mind. உங்களுக்கு தெரியும் தேவனுடைய சிந்தை என்ன. You know what is in God's heart. கர்த்தருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். Hallelujah. Hallelujah. How many of you believe that before the world was formed, எத்தனை பேருக்கு தெரியும் இந்த God உலகம் saw you? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் அதை கண்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களை கண்டுட்டாரு. உங்களை கண்டுட்டார். Before he created the planet, sun, moon, forest, the whole world, your name came into his mind. அவர் உலகத்தையும் பூமியையும் வானத்தையும் நட்சத்திரங்களையும் படைக்கிறதற்கு முன்பாகவே அவர் உங்களுடைய பெயரை அவர் கண்டுவிட்டார். Yes or no? ஆமாவா இல்லையா? And he had the whole plan, yes, already laid out for you before the foundation of the world. இந்த உலகத்தின் அஸ்திபாரப்படுத்துவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை குறித்த அத்தனை திட்டங்களையும் அவர் போட்டு விட்டார். எத்தனை பேர் அது அவருக்கு தெரியும்? Amen. ஆமென். If you know it, உங்களுக்கு அதை அறிந்து கொண்டால் your life job is finished. உங்களுடைய வாழ்க்கையின் வேலையே முடிஞ்சிருச்சு. Many of us, நம்மள அநேகர் even this moment, இந்த நிமிஷம் வரை we didn't find out why we are in this world. இந்த உலகத்துல எதுக்குடா இருக்கிறேன்னு நமக்கே தெரியாம இருந்துகிட்டு இருக்கோம். We try everything. எல்லாத்தையும் முயற்சி பண்ணியாச்சு. Sometimes we try to live like David Stewart, then we try to live like Father Berkman, then we jump into live like Ezekiel Francis, then we try to imitate Benny Hinn, then we are not anybody else, we are broken, then we say, what's the use of my life? சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம் டேவிட் ஸ்டூவர்ட்ஸை பார்த்த உடனே அவரை மாதிரி வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம். பிறகு பெர்க்மான்ஸை பார்த்த உடனே அவரை பாடி துதிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். பிரதர் எசேக்கியாவை பார்த்த உடனே அவரை பார்த்து இருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்படி கடைசியில் ஒண்ணுமே ஒத்து வரலைன்னா என்னடா வாழ்க்கை இப்படி ஆகி போயிருச்சுன்னு உடஞ்சு போய் நின்றுடும். I want you to know what is this mystery about. இந்த ரகசியம், இதை குறித்த ரகசியம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you are very interested, you can read the whole 3rd chapter of Ephesians. எபேசியருடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் போய் வாசித்து பாருங்க. Especially from verse 1 to 7, 3rd chapter of Ephesians. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 லிருந்து 7 வசனங்கள். And here Paul says, இங்கே பவுல் சொல்லுகிறார், God's grace is given to me. எனக்கு தேவனுடைய கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. Among all the apostles, I have the grace. எனக்கு எல்லா அப்போஸ்தலர்களும் எனக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. To know the hidden mysteries of God. தேவனுடைய மறைந்திருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ற கிருபை. To reveal it to the Gentiles. அதை புறஜாதியாருக்கு வெளிப்படுத்துகிற கிருபை. What is this mystery? அந்த ரகசியம் என்ன? Gentiles. அந்த புறஜாதியாருக்கு. All Gentiles. எல்லா புறஜாதியாருக்கு. We all share the blessings of being in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தை பகிர்ந்தளிக்கிற அந்த ஆசீர்வாதம். Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம். From verse 15. 15ஆம் வசனத்திலிருந்து. Can you read it? Somebody read it very quick, very quick. சீக்கிரமாக யாராவது Therefore வாசிங்க. I also, after I heard of your faith in the Lord Jesus and your love for all the saints, do not cease to give thanks for you, making mention of you in my prayers, that the Lord our God Jesus Christ, the Father of glory, may give to you the spirit of wisdom and revelation in the knowledge of him, the eyes of your understanding. Everybody say, when I pray in tongues, நாம் அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது Paul is praying. Listen, Paul is praying. பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். What is he praying? அவர் என்ன ஜெபிக்கிறார்? கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க. What is he கொஞ்சம் praying? கற்பனை பண்ணி சொல்லுங்களேன். அவர் என்ன ஜெபிக்கிறார்? He is praying அவர் ஜெபிக்கிறார் for the spirit of wisdom ஞானத்தின் ஆவியானவர் and the spirit of revelation வெளிப்பாட்டின் ஆவியானவர் to know God better. அந்த தேவனை நன்றாய் அறிந்து கொள்வதற்காக வேண்டிய அந்த ஞானத்தின் ஆவி வெளிப்பாட்டின் ஆவி. How many of you want to know God better? தேவனை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? I love him better every day. I love him better every day.
close by his side, I will abide. I love him better every day. How you will love him better every day? By know him better every day. நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேவனை அன்பு கூற முடியும் ஒவ்வொரு நாளும், எவ்வளவு அதிகம் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுதான் அன்பு கூற முடியும். The more you know him, எவ்வளவுக்கு அதிகம் அவரை அறிகிறீர்களோ the more you love him. அவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் அவரை நேசிப்பீர்கள். So Paul says, பவுல் சொல்லுகிறார், I pray for the spirit of wisdom, உங்களுக்கு ஞானத்தின் ஆவிக்காக ஜெபிக்கிறேன். spirit of revelation. வெளிப்பாட்டின் ஆவிக்காக ஜெபிக்கிறேன். Lift up your hand and say, Father, கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே give me எனக்கு கொடுங்க the spirit of wisdom ஞானத்தின் ஆவியை கொடுங்க, and the spirit of revelation. வெளிப்பாட்டின் ஆவியும் கொடுங்க. In Jesus Christ's name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I want to know you better. உங்களை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். Listen to me. நல்லா கவனிங்க. To me, எனக்கு the greatest thing to get the revelation and the wisdom about God is praying in tongues. எனக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, wisdom is a spirit. எல்லாரும் சொல்லுவோம், ஞானம் என்பது ஒரு ஆவி. Say it. சொல்லுங்க, ஞானம் என்பது ஒரு ஆவி. Revelation is a spirit. வெளிப்பாடு என்பதும் ஒரு ஆவி. All the wisdom, எல்லா சகல ஞானமும், all the revelation சகல வெளிப்பாடும் are in the Holy Ghost. அது பரிசுத்த ஆவிக்குள் இருக்கிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? All wisdom is in the Holy Ghost. எல்லா ஞானமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிறது. All revelation in the Holy Spirit. எல்லா வெளிப்பாடும் ஆவிக்குள் இருக்கிறது. Yes or no? ஆமாவா இல்லையா? Let me tell you. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். When Father and Jesus planned your life, உங்களுடைய வாழ்க்கை குறித்து பிதாவும் இயேசுவும் திட்டமிடுகையில் who was there with them? அவர்களோடு யார் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர். Where is he now? இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? Okay. இங்கே. Does he know all the plan of God for your life? உங்களுடைய வாழ்க்கையை குறித்த சகல திட்டமும் அவருக்கு தெரியுமா? He knows. அவருக்கு தெரியும். Everybody say, I have someone. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். I have someone எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். who knows all the plan of God for my என்னுடைய life. வாழ்க்கையை குறித்த சகல திட்டத்தையும் அறிந்த ஒருவர் எனக்குள் இருக்கிறார். But the problem is, இப்ப பிரச்சனை என்ன? that Holy Spirit அந்த ஆவியானவர் has an impediment. He has all the wisdom, but he cannot reveal it to you, impart it to you, unless you give your tongue to him, that he may take your tongue and pray and pray and pray and pray and bring all the revelation of God into your spirit. அவர் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு அறிந்து உள்ளே இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய நாவை அவருக்கு விட்டு கொடுத்து அவர் மூலமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஜெபம் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு விக்கிறீர்களோ அந்நிய பாஷையிலே அந்த அளவிற்கு அவர் வெளிப்படுத்த அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். Number 2. இரண்டாவது, I pray நான் ஜெபிக்கிறேன், that your eyes of heart may be enlightened. உங்களுடைய அந்த மனக்கண்கள் கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என ஜெபிக்கிறேன். எல்லாரும் கையை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, Father, பிதாவே, let my spiritual eyes என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் be open. அது திறக்கப்படுவதாக. Come on, say it. Open my eyes, Lord. கண்களை திறந்தருளும். I want to see Jesus. நான் இயேசுவை காணட்டும். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, Open my eyes, Lord. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Open my eyes, Lord. என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. I want to see angels. நான் தேவதூதர்களை பார்க்க விரும்புகிறேன். I want to see heavenly realms. நான் தேவதூதர்களுடைய மண்டலத்திலே வான மண்டலத்தை காண விரும்புகிறேன். I want to see what is in my supernatural world. என்னுடைய இயற்கைக்கு மேலான அசாதாரணமான உலகம் என்ன என்பதை காண விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. When your spiritual eyes will become brighter, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும் போது எப்பொழுது அது பிரகாசம் அடையும்? when you pray in tongues, the scales
will fall from your spiritual eyes one by one. நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய கண்களை மூடி இருக்கக்கூடிய அந்த செதில் போன்றவைகள் ஒவ்வொன்றாய் விழ ஆரம்பிக்கும். The more you pray in tongues, நீங்கள் எவ்வளவுக்கு அதிகம் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறீர்களோ, the more your eyes become brighter and brighter. அவ்வளவுக்கு அதிகம் உங்களுடைய கண்கள் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடையும். When your spiritual eyes become brighter, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும் போது you see God's plan. நீங்கள் தேவ திட்டத்தை பார்ப்பீர்கள். You see God's mysteries. நீங்கள் தேவனுடைய ரகசியங்களை பார்ப்பீர்கள். Are you getting anything from this teaching? இந்த போதனையிலிருந்து ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்கிறீர்களா? Are you ready for your teaching? நீங்கள் ஒரு போதனைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? The reason I came after 2 days is that God has already prepared you through other preachers. மற்ற பிரசங்கியார்கள் மூலமாக உங்களை ஏற்கனவே தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதுவரை நான் பொறுத்திருந்தேன், வந்து விட்டேன். So I go straight into the teaching. ஆகவே இப்பொழுது நேரடியாகவே போதனைக்குள்ளே நான் போகிறேன். Everybody say it. எல்லாரும் சொல்லுங்கள். That let my eyes be opened. என்னுடைய கண்கள் பிரகாசம் அடையட்டும். To see what things to see. எந்த காரியங்களை நான் பார்க்க வேண்டுமா அதை. What kind of mysteries that we have to understand. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ரகசியங்கள் எப்படிப்பட்டவைகள்? Number 1. முதலாவது your calling. உங்களுடைய அழைப்பு. Number 2. இரண்டாவது your inheritance. உங்களுடைய சுதந்திரம். Number 3. மூன்றாவது your incomparable great power. உங்களுடைய அளவிட முடியாத வல்லமை. எல்லாரும் கையை சொல்லுங்க. When I pray in tongues, நான் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது, when I pray in the Holy Ghost, நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும்போது, God's purpose for my life, என்னுடைய வாழ்க்கையை குறித்த தேவ நோக்கம் is revealed, அது வெளிப்படுத்தப்படுகிறது. and the hope of my calling, என்னுடைய அழைப்பை குறித்த நம்பிக்கை is revealed, அதுவும் வெளிப்படுத்தப்படுகிறது. the power to carry out my calling, என்னுடைய அழைப்பை நான் நிறைவேற்றக்கூடிய வல்லமை is released. அதுவும் வெளிப்படுத்தப்படுகிறது. விளங்குதா விளங்கலையா சொல்லுங்க. Are you understand or not? When I go to heaven, நான் பரலோகத்துக்கு போகும்போது God will not ask me anything. கர்த்தர் வேறு ஒன்றுமே என்னிடத்தில் கேட்க மாட்டார். What did you do? என்ன செய்தாய்? How many buildings you built for me? எனக்காக நீ எத்தனை கட்டடங்கள் கட்டினாய்? How many souls you won for me? எனக்காக நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாய்? How many sick people you healed? எத்தனை வியாதியஸ்தர்களை சுகமாக்கினாய்? Those are all correct questions. அதெல்லாம் சரியான கேள்விதான். But first question would be, முதலாவது அவர் கேட்கிற கேள்வி, I had a plan for your life. உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் ஒரு திட்டம் வச்சிருந்தேன். Did you finish it? நீ அதை முடிச்சியா? Lord, I went and won the soul. ஆண்டவரே, நான் போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன். Shut up your mouth. ஐயா வாயை பொத்து. I'm not asking anything. நான் வேற ஒண்ணு நான் கேட்கலப்பா. Did you fulfill your purpose? உன்னுடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றினாயா? I sent to this world. I sent you to this world. இந்த உலகத்திலே நான் உன்னை அனுப்பினேன். With a plan. ஒரு நோக்கத்தோடு, With a திட்டத்தோடு, purpose. ஒரு நோக்கத்தோடு. Did you finish it? நீ அதை முடித்தாயா? சொல்லுங்க வாயை திறந்து. எல்லாரும் சொல்லுங்க. I am called. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called. நான் அழைக்கப்பட்டவன். For a purpose. ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவன். I am called. நான் அழைக்கப்பட்டவன். For a purpose. ஒரு நோக்கத்தோடு. My only job is என்னுடைய ஒரே வேலை to know it. அதை அறிந்து கொள்வது. And to finish. அதை முடிப்பது. For that, அதற்காக you need the mysteries. உங்களுக்கு ரகசியங்கள் தேவை. You must know what is God's purpose for your life. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். For that, அதற்காக the greatest aid from heaven, பரலோகத்திலிருந்து பெரிய உங்களுக்கு சப்ளை, praying in the Holy Ghost. அது அந்நிய பாஷையில ஜெபிப்பதுதான் அவர் கொடுத்த கொடை. Will you do it? நீங்கள் அதை செய்வீர்களா? சொல்லுங்க. Will you? சொல்லுங்க, நீங்க அதை செய்வீங்களா? Now you tell me. இப்ப சொல்லுங்க எனக்கு. If I pray every day 2 hours in tongues, அந்நிய பாஷையிலே ஒவ்வொரு நாளும் நான் 2 மணி நேரம் ஜெபித்தால், am I sacrificing something? ஏதோ ஒண்ணு நான் தியாகம் பண்றேனா? Huh? Am I doing a favor to the Holy Spirit? பரிசுத்த ஆவிக்கு ஏதோ ஒரு சலுகை செய்கிறேனா? I am a very selfish person. நான் மிக தன்னலம் மிகுந்தவன். I get his help. அவருடைய உதவியை பெற்றுக்கொள்கிறேன். I allow him to pray for me for 2 hours. 2 மணி நேரம் எனக்காக அவரை ஜெபம் பண்ண விட்டுட்டு அமைதியா இருக்கிறேன். அவ்வளவுதான். வாங்க ஹோலி ஸ்பிரிட் எனக்காக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டு சும்மா நின்னுக்கிறேன். அது தியாகமா? I welcome Holy Spirit and I allow him to pray for me 2 hours whether it is a profit to me or loss.
God, yesterday I prayed in tongues 2 hours. அட செல்ஃபிஷ். உனக்கு தானடா ஜெபம் பண்ண, என்ன பெருசா யாருக்கோ என்னமோ கொடுத்த மாதிரி பண்ணிட்டுக்கற நீ. Yesterday I prayed 2 hours. Why you are selfish fellow? You whether you are telling you did any favor to Holy Spirit? Yeah, how many of you really believe that you must know your calling? நீங்க நம்புறீங்க நீங்கள் உங்களுடைய அழைப்பை அறிய வேண்டும். How many of you want to know, brother, my number one goal is to finish my calling, brother? Brother, என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றணும் சகோதரனே. Everything is secondary, brother. அதெல்லாம் எனக்கு இரண்டாவது தான். My family, everything is secondary. என்னுடைய குடும்பம் எல்லாமே இரண்டாவது தான். Fulfill my calling. நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். If that is your goal, அது உங்களுடைய நோக்கமா இருக்கும் என்றால் praying in the Holy Ghost will be the top priority in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்நிய பாஷையிலே ஜெபிப்பதுதான் முதல் தரமான இடத்தை எடுக்கும். You will not be interested in running, house visiting, home visiting, women visiting, men visiting. Oh, before visit everybody, first visit God and find out what is your assignment and do it, brother. நீங்கள் ஓடி ஓடி வீடு சந்திக்க ஆளை சந்திக்கிறதுல திருப்தி ஆக மாட்டீங்க. முதலாவது நீங்க எதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவரை சந்தித்து அந்நிய பாஷையில பேசி உங்களுடைய நோக்கத்தை திட்டத்தை அறிய வேண்டும். If when North India die, let it die. When whole India go to hell, let it go. I am not primarily interested in it. I am primarily interested in fulfilling my assignment from heaven. அது வட இந்தியா அழியட்டும், இந்தியாவே அழிஞ்சு அது நரகத்துக்கு போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தேவன் என்னை குறித்து என்ன நோக்கத்தை அழைப்பை வைத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றி விட்டு எனக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு. அதை அறிந்து கொள், அதை செய், then go to heaven. நீ பரலோகத்துக்கு பிறகு போ. The first question, முதல்ல கேள்வி, did you fulfill my assignment? நீ என்னுடைய வேலையை செய்தியா? Yes sir. ஆமையா. Come on, பாப்பா, enter into the joy. என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. Every trainee here, இங்க இருக்கக்கூடிய எல்லா என்னுடைய பயிற்சியாளர்கள், make it your number one goal. முதலாவது உங்களுடைய குறிக்கோளாய் வையுங்கள். What is God's plan for you? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் என்ன? Hallelujah. தேவ நோக்கம் என்ன? So the number one thing, முதலாவது காரியம், the Holy Spirit reveals the mysteries. பரிசுத்த ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். He shows you, அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார், what is the hope of your calling. உங்களுடைய அழைப்பின் நம்பிக்கை என்ன? எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, I have your calling. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. I have your hope. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Say it again, calling, அழைப்பு, and I have your hope. எனக்கு ஒரு நம்பிக்கை. Shall I tell you good news? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? If you have your calling, உங்களுக்கு ஒரு அழைப்புன்னு ஒன்னு இருந்தா there is a hope, don't worry. அங்க நம்பிக்கையும் இருக்குதியா? There is a hope, don't worry. அழைப்புன்னு இருந்தா நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இழக்காத. That calling will take care of everything else, brother. அந்த அழைப்பை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் பிரதரே. If you focus on your calling, நீங்க உங்களுடைய அழைப்பிலேயே குறியா இருந்தா calling will take care of whatever you need to fulfill that calling. அந்த அழைப்புக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எதெல்லாம் நிறைவேற்றி முடிக்கணுமோ அது அந்த அழைப்பை கவனித்துக் கொள்ளும். God called me, கர்த்தருனை அழைத்தார், I know it, அது எனக்கு தெரியும், but ஆனால் there is no hope. ஆனா ஒரு நம்பிக்கை இல்ல. You will never say it. ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டீங்க. If you have your calling, உங்களுக்கு அழைப்புன்னு ஒன்னு இருந்தா there is a hope. அங்க நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. If you have your calling, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருந்தால் you will never be broken. ஒரு நாளும் உடைந்து போக மாட்டீங்க. That mystery, அந்த ரகசியம் the Holy Ghost reveals. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். How he reveals? எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார்? When you pray his mysteries, நீங்கள் அவருடைய ரகசியங்களை பேசும்போது, in tongues, அந்நிய பாஷையிலே பேசும்போது. First thing, முதலாவது காரியம், God's mysteries about your calling உங்களுடைய அழைப்பை குறித்த தேவனுடைய ரகசியம் and the hope of it. அதை குறித்த நம்பிக்கை. Number 2, இரண்டாவது, you will know the inheritance, God's inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சுதந்திரத்தினுடைய மேன்மை. How many of you want to know what belongs to you? உங்களுக்கு எது உங்களுக்கு சொந்தம் எதுன்னு எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்புறீங்க? How many of you want to know what
your Jesus has yearned for you. உங்களுக்காக உங்கள் இயேசு சம்பாதித்து வைத்தது எது என்று அறிந்து கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? God wants his children to know what belongs to him, what Jesus has bought on the cross. சிலுவையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து எதை சம்பாதித்தாரோ அதை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். Why did he go to the cross? ஏன் அவர் சிலுவைக்கு போனார்? சொல்லுங்கய்யா, why did he go to cross? அவர் ஏன் சிலுவைக்கு போனார்? To buy your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தை வாங்குவதற்கு. He gave everything. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். And bought everything. அவர் எல்லாவற்றையும் வாங்கி விட்டார். If you don't know it, அதை நீங்கள் அறியாவிட்டால் your account will be in the bank. உங்களுடைய அந்த அக்கவுண்ட் பேங்க்ல இருக்கும். And you will live with porridge. ஆனால் நீங்களோ பிச்சைக்காரத்தனமா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. கஞ்சி குடிச்சிட்டே சாவீங்க. கஞ்சி குடிச்சிட்டே சாவீங்க. கஞ்சி கெஞ்சி இயேசுவ கொஞ்சி ஒண்ணு இல்ல மிஞ்சி. See, that mystery must be known. அந்த ரகசியம் அறியப்பட வேண்டும். Hallelujah. You can heal. நீங்கள் சுகமாக முடியும். You have the healing power. உங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமை இருக்கிறது. Unless you know it, உங்களுக்கு அது அறியாவிட்டால் you will not heal. நீங்க சுகமாக்க மாட்டீங்க. God wants you to prosper you. கர்த்தர் உங்களை செழிப்பாக்க விரும்புகிறார். God wants you to give you prosperity. கர்த்தர் உங்களுக்கு செழிப்பு கொடுக்க விரும்புகிறார். If you don't know it, அதை அறியாவிட்டால் you will live in lack. நீங்கள் குறைவிலேயே வாழ்வீர்கள். Jesus became poor, இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். that you may become rich. நீங்கள் ஐஸ்வரியவான்களாக. So God wants to make every one of his children as rich person. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பணக்காரராக்க விரும்புகிறார். God says, கர்த்தர் சொல்றார், I pray நான் ஜெபிக்கிறேன், that your heart may be enlightened, உங்களுடைய இருதயம் பிரகாசம் அடைய வேண்டும், that you may know his inheritance in the saints. அந்த பரிசுத்தவான்களுக்கு இடத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய சுதந்திரத்தினுடைய மகத்துவம் இன்னதென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். But brother Ezekiel, how can I know what God has kept for me? எனக்காக தேவன் வைத்திருக்கிறது பிரதர் எசேக்கியா எப்படி எனக்கு தெரியும்? Marapoto kanala sopa katu barato konda, one room is open. ஒரு அறை திறந்து விட்டது. Another bank book is open. இன்னொரு பேங்க் திறந்து விட்டது. Oh, you have inheritance in Indian bank also. Okay. Orapala rota pa kota vasokrata bahat. You have an inheritance in the State Bank of India also. Yato rapala potoko shako rapakato vasokora. You have something in the Swiss bank also. Data bara halwa olva sokora malakando laprata kotta. You have something in the USA cabinet also. When you pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும்போது you know what God has inherited in you. தேவன் உங்களுக்காக சுதந்தரித்து வைத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். What God has insured in you. கர்த்தர் உங்களுக்குள்ளாக எதை அவர் இன்சூர் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை காப்பீடு செய்து வைத்திருக்கிறார் என்பது தெரியும். But when God is so tired of your beggarly prayer, உங்களுடைய பிச்சைக்கார ஜெபத்தை கேட்டு கேட்டு ஆண்டவருக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. He says, stop that nonsense. நீ ஒன் அறிவுல இருந்து பேசின எல்லா முட்டாள்தனமான ஜெபத்தை நிறுத்து. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா, what I have in store, ஆண்டவர் சொல்லிட்டார், எதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேனோ to explain it, அதை விளக்குறதுக்கு your terminology, your language cannot help me. அது உன்னுடைய பாஷையில நீ சொல்றியே அது எனக்கு உதவி செய்யல. அதனால I will supply you my language. ஆகவே என்னுடைய பாஷையை உனக்கு நான் தர்றேன். To explain my inheritance. நான் உனக்கு எதை சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன் விளக்குறதுக்கு நீ விளங்கிக்கிறதுக்கும் அந்த பாஷையில ஜெபிச்சா தான் முடியும். அதை நான் உனக்கு தர்றேன். So to know what is in the heavenly realms, God said your language is not enough to explain what I have in store for you. Better get my language and pray in that language. Then you know what I have in store for you. Then you may enjoy it. நீங்க ஒரு அந்நியர் நாட்டுக்கு போய் அந்த அந்நியர் நாட்டுல உங்க பேர்ல போட்டு வச்சிருக்கிற பணத்தை உங்க பாஷையில போய் பேசுனீங்கன்னா அவன் உங்க பாஷையுடைய அளவும் தெரியாது இளவும் தெரியாது, என்னடா பேசி தொலைகிற, உனக்கு நான் போட்டு வச்சிருக்கிறது உங்க தாத்தா போட்டதை அப்பா போட்டதை கொடுக்க முடியாதுன்னு உன்னை திருப்பி அனுப்பிடுவான். அது போலவே கர்த்தர் நமக்கு நம்ம தேசத்துக்கு அந்நிய தேசமாக இருக்கிற பரலோகத்திலே நமக்காக கிறிஸ்துவின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு உங்க பாஷையிலே செய்கிற ஜெபம் அல்ல, அவர் கொடுத்த பாஷையிலே அந்நிய பாஷையிலே அவர் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி அதை விளக்கி தந்து அதை சுதந்தரிக்க சொல்லுகிறார். When you pray for your daughter,
நீங்கள் உங்களுடைய மகளுக்காய் ஜெபிக்கும்போது don't pray in Tamil, English, Malayalam. நீங்க தமிழ்ல மலையாளத்துல இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணிராதீங்க. I say, why do you lose your inheritance just by praying in your beggarly language? Better get his heavenly language and pray in that tongues so that you may have that riches, brother. Amen. Hallelujah. The Holy Spirit told me, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் சொன்னார், many of my people are praying for the things that I have already given. அநேக பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேணும் வேணும் வேணும்னு கேக்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. Why? ஏன்? They don't know what I have given. நான் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து வச்சது என்னன்னு அவங்களுக்கு தெரியல, கொடுத்தவருக்கு தானே தெரியும். Why they don't know what I have given already? ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்ததை ஏன் அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை? That's a mystery. அதுதான் ரகசியம். How to get that mystery? எப்படி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வது? He that prays in tongues speaks mysteries to God. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். Listen to me, brother. God has so much for you, brother. கர்த்தர் உங்களுக்காய் அவ்வளவாய் சேர்த்து வைத்திருக்கிறார். You don't know what he has prepared. என்ன உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. Your eyes have not seen. உங்களுடைய கண்கள் இன்னும் காணவில்லை. Your ears have not heard. உங்களுடைய காதுகள் இன்னும் கேட்கவில்லை. It has not entered in your heart. உங்களுடைய இருதயத்திலே கூட அவை தோன்றவில்லை. What God has prepared for you. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தது. The thing that seems to be the best to your eyes, உங்களுடைய கண்களுக்கு எது சிறந்ததாக தோன்றுகிறதோ, is the worst thing for you. அது உங்களுக்கு மிக மோசமான காரியம். God has something very best. You need not go back. Ambal, broko, talo, broko, tato, broto, klabro, traito. You need not be wounded. நீங்க காயப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு காயம் இருக்கு நமக்கு. ஏதோ காயம் இருக்குது. All of us are wounded from our childhood. நம்முடைய சிறு வயதிலிருந்தே நாம் எல்லோருமே காயப்பட்டிருக்கிறோம். We were abused. நாம் கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறோம். People were unthankful. நமக்கு நன்றி கெட்டவர்களாய் ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள். We are wounded. நாம் காயப்பட்டிருக்கிறோம். But we cannot die in the wound. ஆனா காயத்திலேயே செத்துறது. We need inner healing. நமக்கு உள்ளான காயங்கள் ஆற்றப்பட வேண்டும். How? எப்படி? Maro balbo handle brusuki. That's why when you pray in tongues, ஆகவே தான் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது after 1 hour, 1.5 hours, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு many times you will cry. அநேக நேரத்துல நீங்க அழுவீர்கள். You will not know why. ஏன்னு உங்களுக்கு தெரியாது. The wounds are healed. உள்ள காயங்கள் ஆறி இருக்கும். You know how many times I had to heal myself? என்னையவே எத்தனை தடவை தெரியுமா நான் சுகப்படுத்திக் கொள்கிறேன்? Only heaven knows. பரலோகத்துக்கு தான் அது தெரியும். Sometimes I will think I cannot preach 1 minute. ஒரு நிமிஷம் அநேக நேரங்களில் என்னால பிரசங்கம் பண்ண முடியாது. Pray in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். Sometimes whole day. சில நேரங்களில் முழு நாளும். Sometimes 2 days. சில நேரங்களில் 2 நாள். But one thing is sure. ஒரு காரியம் நன்றாய் தெரியும். It does heal you. அது நிச்சயமாகவே காயத்தை கட்டும். That is the reason அந்த காரியத்தினாலே தான் I could heal myself நான் என்னையவே காயம் கட்டுகிறேன் and encourage the body of Christ. சரீரத்தை தேவனுடைய சபையாகிய சரீரத்தை உற்சாகப்படுத்துகிறேன். I could heal the wounds of people. ஜனங்களுடைய காயங்களை நான் கட்டுகிறேன். Did you understand, brother? நீங்கள் அதை புரிந்துகிட்டீங்களா சகோதரரே? Did you understand, brother? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சகோதரர்களே? But when you don't listen that, நீங்கள் அதை புரிந்துக்கலைனா you go backward. நீங்க பின்னாடி போவீங்க. You are wounded. நீங்கள் காயப்பட்டிருக்கிறீங்க. You are snared. நீங்கள் அதிலே சிக்கிடுவீங்க. Devil has a snare. சாத்தான் உங்களுக்கு ஒரு கண்ணி வைத்திருக்கிறான். Everybody say devil has a snare. எல்லாரும் சொல்லுங்க சாத்தான் ஒரு கண்ணியை வைத்திருக்கிறான். Don't get into the snare of the devil. அந்த சாத்தானின் கண்ணில சிக்கிக்கிறாதப்பா. You can easily see the snare. நீங்க சுலபமாக அந்த கண்ணியை கண்டுபிடிக்கலாம். Mandu ropulu poko. Ziklo krote sekre. Hallelujah. Hallelujah. You will not be captivated. நீங்கள் பிடிபட மாட்டீர்கள். You will go and deliver the captives. நீங்கள் கைதாகாமல் கைதியாய் இருக்கிறவர்களை விடுவிப்பீர்கள். That's the power of praying in tongues. அதுதான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பதனுடைய வல்லமை. But what the devil has done in the church, ஆனால் சபையில சாத்தான் எதை செஞ்சிட்டான்? he speaks against it. அதற்கு விரோதமாய் பேசிவிட்டான். He uses some Bible teachers to speak against tongues. சில வேத போதகர்களை கொண்டு வந்து அந்நிய பாஷையில ஜெபிப்பதற்கு விரோதமாக எதிராக பேச வைத்தான். Now you know why. இப்பொழுது உங்களுக்கு தெரியுது ஏன்னு. எல்லாம் சொல்லுங்க ஓகே devil. சரி சரி சாத்தானே. Some people will say no need of tongues. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அந்நிய பாஷை தேவையில்லை. But some other people, சிலர் சொல்லுவாங்க let not God speak to us through tongue.
தேவன் நமக்கு அந்நிய பாஷையில பேச வேண்டியதில்லை. Let him speak to us through the Bible. வேதத்தின் மூலமாக வாசிக்கட்டும். வேதவசனம் 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 வேதவசனம். Some people will say, சிலர் வந்து சொல்லுவாங்க, Lord I believe, Lord I believe, all things are possible by praying in tongues. But they won't pray in tongues. ஒரு சிலர் சொல்லுவாங்க, தேவனே நான் விசுவாசிக்கிறேன், ஆமா தேவனே நான் விசுவாசிக்கிறேன், ஆமா அந்நிய பாஷை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனா அந்நிய பாஷையில ஜெபிக்க மாட்டாங்க. அதுவும் டெவில்ஸ் கன்னிங், அதுவும் சாத்தானுடைய தந்திரம். நம்பினோரும் செய்யார், நம்பாதோரும் செய்யார், சாத்தானின் தந்திரம் எது? அந்நிய பாஷை அறிந்தார் அனுதினமும் ஜெபிப்பதே அவன் தந்திரம் ஜெயிக்க பிறந்தது. Some people believe it. சிலர் அதை நம்புகிறார்கள். They preach it. அவர்கள் அதை பிரசங்கிக்கிறார்கள். But they don't have time for it. ஆனா அதை பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க. Then what happened? என்ன நடந்தது அடுத்து? Even if they pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபித்தாலும் சில பேர் பேசினாலும் after praying in tongues they don't listen their spirit. அந்நிய பாஷையில பேசினதுக்கு பிறகு அவங்க ஆவி மனுஷனுடைய சத்தத்தை கேட்கறது இல்ல. போயிருது. When you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது expect, எதிர்பாருங்க, God's voice to be heard in the heart. இருதயத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்கற எதிர்பாருங்க. Take a notebook. ஒரு புத்தகத்தை எடுங்க. ஒரு நோட் புத்தகத்துல Then read the Bible. பிறகு வேதத்தை Then வாசிங்க. pray in tongues. பிறகு அந்நிய பாஷையில ஜெபிங்க. All of a sudden one flash will come. திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும். Flash news. அங்கே வெளிச்சம் ஹைலைட் வரும். Flash news. அந்த குறுக்குல ஒரு செய்தி வரும். முன்னணி செய்தி. Write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Paul's letters. பவுலுடைய நிருபங்கள். All the revelation of Paul. பவுலுடைய எல்லா வெளிப்பாடுகளும் It came by this way. இதன் மூலமாக வந்தது. He read the Old Testament. அவர் பழைய ஏற்பாட்டை வாசித்தார். Then he prayed in tongues. அந்நிய பாஷையில ஜெபித்தார். The revelation came. அங்கே வெளிப்பாடு வந்தது. He started writing. அவர் எழுத ஆரம்பித்தார். That became the Bible. அதுதான் வேதமாய் மாறியது. Did you understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? How many of you understand? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்ல ஒரு மாட்டீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Once when you pray in tongues, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சிட்டா you are no more a child. நீங்க நீ குழந்தைகள் இல்ல. You will grow. நீங்க வளருவீங்க. A time will come. ஒரு காலம் வரும். You will grow into the maturity of Christ. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவை அடைவீர்கள். When you are grown into that maturity, நீங்கள் அந்த அளவு முதிர்ச்சி அடைந்த பிறகு the tongues will stop. அந்நிய பாஷை நின்றும். Because you are grown up. ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்க. When you go to heaven, நீங்க பரலோகம் போகும்போது you are grown up. நீங்க வளர்ந்திருப்பீங்க. Then the tongues will say, பிறகு அந்நிய பாஷை சொல்லும், excuse me, தயவு செய்து வரணும். you are grown up. நீங்க இந்த அளவு வளர்ந்துட்டீங்க. Okay, you are transferred to heaven. நீங்க பரலோகம் போற அளவுக்கு நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்க. Can I go back to heaven, earth? நான் பூமியில இருந்து பரலோகம் போலாமா? இல்ல நான் பரலோகத்து மணி கீழ வந்துறேன். நான் பரலோகத்துல இருந்து கீழ வந்துறேன். Then I will go to the STC candidates. பிறகு STC candidates கிட்ட வரேன். I will help them to grow. அவங்க வளர்றதுக்கு நான் உதவி செய்றேன். Arapasuti. ரீகோலோகரோஷிகா. How many of you understood that? எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீங்க? Tongues of refining. சுத்திகரிக்கிற சுட்டெரிக்கிற பாஷை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சுட்டெரிக்கிற பாஷை. இன்னொரு முறை. சுட்டெரிக்கிற பாஷை. Say it again. மறுபடியும் சொல்லுங்களேன். Refining tongues. Another great blessing of tongues. அந்நிய பாஷையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஆசீர்வாதம். It exposes your own weakness and it brings it to the public. It brings it to the surface. Then you are shocked. Wow, such a filthy stuff in my spirit. Then it gives you strength to break and burn that evil habit. நீங்க அந்நிய பாஷையில ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அந்த மேல் மட்டத்துக்கு உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சில அசிங்கங்களை அல்லது உங்களுடைய பலவீனங்களை ஆவியானவர் வெளிக்கொண்டு வந்து அதை வெளிக்கொண்டு வருவது மாத்திரமல்ல சுட்டெரித்து அழித்து நொறுக்கி அதை ஜெயிக்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து விடுகிறார். நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்ச உடனே
As soon as you started to speak in tongues, இப்ப வராத கெட்ட நினைவெல்லாம் வரும். all the filthy thoughts will come that time. It's not magic, sir. Don't try 10 days and say, Brother Ezekiel, it doesn't work for me. இது சாதாரணமா வந்துடுறது இல்ல, மந்திர தந்திரம் இல்ல. 10 நாள் முயற்சி பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. If you start praying in tongues regularly for 1 hour, ஒரு மணி நேரம் தொடர்ந்து நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்தால், all your weakness will come to the surface. Why? ஏன்? It exposes your flesh. அது உங்களுடைய மாம்சத்தை அது வெளிப்படுத்தும். Don't lose your heart. மனம் தளர்ந்து விடாதீர்கள். Okay. I have decided to pray in tongues now. 1 hour now and 2 hours, 3 hours, 4 hours, 5 hours, 6 hours, 7 hours, 8 hours, 10 hours, 11 hours. No. தீர்மானம் பண்ணினே ஆமா. வாசைகள் பேச, தீர்மானம் பண்ணினே வாசைகள் பேச, பலவீனம் வந்தாலும் அதை சுட்டெரிக்க தொடர்ந்து நான் பேசுவேன் 2 மணி நேரம். Satan will come to you and he will laugh. He will tell you now, why do you continue? You are now angry more than yesterday. Stop it now. Stop it. சாத்தானும் வருவான் வாசை பேசும்போது, பலவீனம் காட்டுவான், நிறுத்து என்பான். நிறுத்த போறியா, தொடர போறியா, தீர்மானம்தான் எடுக்கணுமே. அண்ணா இது வரைக்கும் பேசுனது நல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி இருக்கு, விறுவிறுப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதான் நிறைய பேர் அந்நிய பாஷை பேசினதுக்கு பிறகு ரொம்ப மோசமா மாட்டிக்கிறது இதுல தான். The devil will say, what's the use of praying in tongues? You pray in tongues, but your nature is not changed. And day by day you become worse and worse. Stop that nonsense. You have to say, okay, devil, when I pray in tongues, the Holy Spirit goes deep into my life, and whatever is hidden in me, he catch hold of that hair and he's bringing it out. So I will not stop talking. Let it come before me. Let me know what was in me. Then I will deal it. நீங்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்த உடனே சாத்தான் வந்து சொல்லுவான், டே நீ அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? இப்பதான் எல்லா மாம்சக்கிரியும் உனக்கு வெளிப்படுது. நீ ஆவியிலே இருக்கு ஜெபிக்கிறியா, மாம்சத்துல ஜெபிக்கிறியா, அறிவுல ஜெபிக்கிறியா, நீ ஆவியில ஜெபிக்கிறியான்னு சந்தேகத்தை கிளப்பி உங்களை குழப்பி ஒரு வழி பண்ணலான்னு பார்ப்பான். அப்பதான் நீங்க சொல்லணும், இல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பெரத்தினால நான் எல்லா மாம்சக்கிரிகளை சுட்டரிக்க போகிறேன், அதிகமா ஜெபிக்க போகிறேன் என்று நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் அதை சுட்டரித்து ஜெயிக்க உதவி செய்வார். Many of the stuff in our life we don't see it. நம்முடைய வாழ்க்கையிலே அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை பார்க்கவில்லை. It is hiding somewhere. எங்கேயோ உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. When the temptation comes, what is hidden comes outside. சோதனை வரும் பொழுது உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது வெளியே வருகிறது. Till then you don't know that you had it. அதுவரை உங்களுக்குள்ள அது இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. But when you pray in tongues, ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது you activate the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இயக்கி விடுகிறீர்கள். He begins to actively work in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகளை செய்ய விடுகிறீர்கள். He goes deep inside. அவர் உள்ளே ஆழமாக போகிறார். He brings out all the hidden enemies. உள்ளே இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கிற எதிரிகளை வெளியிலே கொண்டு வருகிறார். Not to threaten you, உங்களை பயமுறுத்த அல்ல, but to deal with that. அவைகளை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு கை பார்க்க. Same package. அதே பேக்கேஜ்ல. It's like a dentist package. அது பல்லு டாக்டர் கிட்ட மாதிரி. He gives you 5,000 rupees, give me. 5000 ரூபாய் கொடு. First I will take the torch light. முதல்ல டார்ச் லைட் எடுப்பேன். And you will see all the teeth. அந்த பல்லை எல்லாம் பார்க்கிறேன். Whatever is decayed. அது எதெல்லாம் கெட்டு போய் இருக்குதோ. You may not know it, I will know it. உனக்கு தெரியாது, நான் லைட் அடிச்சு பார்த்து அது எனக்கு தெரியும். Then I will pluck it out. பிறகு அதை பிடிங்க எடுத்து விடுகிறேன். Then I will replace it with a new teeth. பிறகு புது பல்ல உள்ள வைக்கிறேன். All same package. எல்லாம் ஒரே அந்த பணத்திலே எல்லாமே முடியுது. 7,000 rupees. 7000 ரூபாய். Go. போ.
Hallelujah. அல்லேலூயா. Everybody say, thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. You know what the Bible says? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? On the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே. In Acts 2:3. அப்போஸ்தலர் 2:3. There, everybody look unto me. There seemed to be tongues of fire. அங்கே நாவு போன்ற அக்கினிமயமான நாவுகள் அங்கே இறங்கியது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. The language I speak, நான் பேசுகிற அந்த பாஷை is a fire language. அது அக்கினி பாஷை. Fire language. அது அக்கினி பாஷை. அது அக்கினி பாஷை. ரெகுலரோ ரெபலராஷே. It's a fiery language. அது அக்கினி பாஷை. Malubrita. ரோக்லோக்ரோட்டே. The Bible says in Isaiah 4:4. ஏசாயா 4:4 சொல்லுகிறது, I will cleanse them. அவர்களை நான் சுத்திகரிப்பேன். I will wash them. அவர்களை கழுவுவேன். I will purge them. அவர்களை நான் சுட்டெரித்து சுத்திகரிப்பேன். With a spirit of burning. அது சுட்டெரிப்பின் ஆவியினாலே. With a spirit of justice. அது நீதியின் ஆவியினாலே. How many of you want the spirit of burning to burn everything of the flesh? மாம்சத்துக்குரிய அத்தனை கிரியைகளையும் அந்த அக்கினியினாலே சுட்டெரிப்பின் ஆவியினாலே சுட்டெரிக்க விரும்புகிறவர்கள் எத்தனை பேர் கையை உயர்த்தி You want your flesh to be burnt? உங்களுடைய மாம்சமானது சுட்டெரிக்க விரும்புகிறீர்களா? Killed? அது கொல்லப்பட வேண்டுமா? Burnt? அது எரிக்கப்பட வேண்டுமா? So there is something on your head. உங்களுடைய தலையிலே ஒன்று இருக்கிறது. Tongues of fire. அது அக்கினிமயமான நாவுகள். Everybody say, I have the tongues of fire. என் மேலே அக்கினிமயமான நாவுகள் இருக்கிறது. When the tongues of fire came on their head, அவருடைய தலையிலே அக்கினிமயமான நாவுகள் வந்த பொழுது they were all filled with the Holy அவர்கள் Ghost எல்லோரும் பரிசுத்தாவியில் நிரம்பினார்கள். and began. அவர்கள் தொடங்கினார்கள். எல்லா சத்தமா சொல்லுங்க. Begin. அவர்கள் தொடங்கினாங்க. Hallelujah. Hallelujah. Pentecostal revival began with tongue talking, sir. பெந்தெகோஸ்தே எழுப்புதல் அந்நிய பாஷை பேசுகிறதுல தொடங்கினது ஐயா. அப்புறம் every chapter they were praying in tongues. பிறகு ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். What do you mean by began? அது தொடங்கினார்கள் என்பதில் என்ன அர்த்தம்? Began means what? தொடங்கினாங்கன்னா என்ன அர்த்தம்? தொடங்கினாங்க தானே. They continued. அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Listen. கவனிங்க. The first blessing of the tongues அந்நிய பாஷையினுடைய முதல் ஆசீர்வாதம் is conviction. அதுதான் உணர்த்துதல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உணர்வு. Conviction. உணர்வு. I am in the ministry for so many years. இத்தனையோ வருஷங்கள் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். One thing I have seen. ஒன்றை நான் பார்த்து விட்டேன். The greatest problem today is lack of conviction. இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை உணர்வு பிரச்சனை. உள்ள கன்விக்ஷனே கிடையாது. உள்ள உணர்வே கிடையாது. People easily speak about God's anointed. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை எளிதா பேசிறாங்க. Speak against the leaders. தலைவர்களுக்கு விரோதமா பேசுறாங்க. But praying in tongues. ஆனால் அந்நிய பாஷையிலே பேசுறார்கள். வாசிக்கிறாங்க. Reading the word. வேத வசனத்தை வாசிக்கிறாங்க. Ministering. ஊழியம் பண்றாங்க. Healing. சுகம். Miracle. அற்புதங்கள். மனசுல வந்துச்சா? But what happens? என்ன நடக்கிறது? Something is there. அங்கே சில ஒன்று இருக்கிறது. They are not convicted. அவர்கள் உணர்த்தப்படவில்லை. They read the Bible. வேதத்தை வாசிக்கிறோம். Pharisees read the Bible. Everybody shout it. பரிசேயர்களும் வேதத்தை வாசித்தார்கள். Shout it. பரிசேயர்களும் வாசித்தார்கள். Shout it. Shout it. Shout it. They also prayed. அவர்களும் ஜெபித்தார்கள். Shout it. They also prayed. அவர்களும் ஜெபித்தார்கள். But they crucified Jesus. அவர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். Why? ஏன்? When you pray in tongues, நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும்போது the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் through the word வார்த்தையின் மூலமாய் brings conviction. உணர்த்துதலை கொண்டு வருவார். On the day of Pentecost, பெந்தெகோஸ்தே நாளன்று they all spoke in tongues. அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். The spirit of conviction came on people. ஜனங்களின் மேலே அந்த உணர்த்துவிக்கிற ஆவியானவர் வந்தார். They were cut to the heart. அவர்கள் இதயத்திலே குத்தப்பட்டார்கள். ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. You know what is my prayer? என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? Conviction. உணர்த்துதல்.
குத்தப்படுதல். When conviction comes, ஒரு உணர்த்துதல் வந்து விட்டால் 100% change will come. 100% மாற்றம் வரும். When there is no conviction, அங்கே உணர்த்துதல் இல்லை என்றால் you will do a powerful ministry. நீங்க வல்லமையான ஊழியத்தை செய்வீர்கள். You will go to heaven. பரலோகத்துக்கு போவீர்கள். But your nature is not changed. உங்களுடைய சுபாவம் மாறி இருக்காது. And you are not used to your full potential. முழுமையான அளவு பயன்பெற்றிருக்க மாட்டீர்கள். மனசிலாகுதா? The Holy Spirit will convict. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். And your conscience will become very sensitive. உங்களுடைய உணர்ச்சி உள்ள இருக்கிற மனசாட்சி இருக்குதே அது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். One negative word, ஒரு எதிர்மறையான வார்த்தை will prick your heart. அவங்க இருதயத்தை அப்படியே குத்திரும். But what's happening today? இன்றைக்கு என்ன நடக்குது? That conviction is not there. அந்த உணர்த்துதல் இல்லைனால The flesh is not dealt. மாம்சம் இன்னும் செயல்படுத்தப்படல. They suffer many things. அவர்கள் பல காரியங்களிலே கஷ்டப்படுவாங்க. Suffer sickness. வியாதியை பொறுத்துக்குவாங்க. Suffer punishment. தண்டனை பொறுத்துக்குவாங்க. Not much power. அதிக வல்லமை இல்ல. But they blame everybody. எல்லார் மேலே பழி போடுவாங்க. எல்லாரும் கையோடு சொல்லுங்க. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I give you permission. உமக்கு அனுமதி கொடுக்கிறேன். Convict me. என்னை உணர்த்தும். I need a change. நான் மாற விரும்புகிறேன். I don't want to be same. நான் பழைய மாதிரியே இருக்க விரும்பல. I want every day to be transformed. ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக விரும்புகிறேன். That comes அது வருகிறது by praying in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது வருகிறது. Read the word. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Read the word. வேதத்தை வாசிங்க. Pray in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிங்க. Shout it. Read the word. வேதத்தை வாசிங்க. Pray in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிங்க. Read the word. வேதத்தை வாசிங்க. Pray in tongues. அந்நிய பாஷையிலே ஜெபிங்க. Hallelujah. ஹல்லேலூயா. That refreshes you. அதுதான் நம்மை புதுப்பிக்குது. If you pray in tongues for 6 months non-stop, நீங்க 6 மாதங்கள் நிறுத்தாமல் அந்நிய பாஷையிலே ஜெபித்தால் your flesh is killed. உங்களுடைய மாம்சம் கொல்லப்படும். The character develops. நற்குணம் வெளிப்படும். How many of you want it? எத்தனை பேருக்கு அது வேண்டும்? Hallelujah. ஹல்லேலூயா. Did you understand the power of praying in tongues? அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறதுனுடைய வல்லமையை புரிந்துக்கிட்டீங்களா? Will you start? நீங்க அதை நிறுத்துவீங்களா? Start பண்ணுவீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? Will you stop when the battle becomes very hot? உங்களுக்கு யுத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுது நிறுத்திடுவீங்களா தொடருவீங்களா?